மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் கண்ணா. நாம இன்னைக்கு 7th மேக்ஸ் ஒர்க் புக்ல இருக்கக்கூடிய ஒர்க் ஷீட்டுக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். ஒர்க் ஷீட் நம்பர் 4 in English medium. The questions are from algebra. The first Roman is multiple choice questions. From the above, the like terms ஆர்னு கேட்டிருக்காங்க. They have given few options. இந்த ஆப்ஷன்ஸ் வச்சு அது லைக் டேர்மா அன்லைக் டேர்மான்னு டிசைட் பண்ணிக்கலாம். பாருங்க, இது வேரியபிள் m, இது n, அதனால அன்லைக் டேர்ம்ஸ். இது p மட்டும் தான் இருக்கு. இது qpன்னு ரெண்டு இது வேரியபிள்ஸ் வந்து சேர்ந்து இருக்கு. அதனால these two are unlike terms. அதே போல இது xம் இது xyயும் இருக்கு. these two are unlike terms. பாருங்க, nm nm mn இருக்கு. இப்போ இந்த மூணு தான் நம்ம லைக் டேர்ம்ஸ்னு சொல்வோம். so the option D is the right answer. Second one, if p is x plus y plus z and q is 3x plus 3y minus 3z, then the value of p plus q. p ஐயும் q ஐயும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம லைக் டேர்ம்ஸ்க்கு நேராக எழுதியிருக்கோம். இப்போ பாருங்க, இது 4x ஆகிடும் ப்ளஸ் இது 4y ஆகிடும். இது வேற வேற சைன்னா பிகர் நம்பர் சைன் டூயிங் சப்ராக்ஷன் 3 minus 1 is 2zன்னு கிடைக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் பாருங்க எங்க இருக்குன்னு பார்த்தா சி ஆப்ஷன் 4x plus 4y minus 2z அப்படிங்கிற இந்த சி தான் நமக்கு ஆன்சர். Third question, which of the following algebraic expression has more than 3 terms? 3 termsக்கு மேல இருக்கிற algebraic expression எது அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு term, பாருங்க இது 2 term, இது 1 2 3ன்னு 3 terms. 3க்கு மேல அப்படிங்கும்போது இங்க 4 term இருக்கு இல்லையா? ஸோ இந்த D ஆப்ஷன் தான் ரைட் ஆன்சர். Fourth question, a number increased by 7 is 25 இருக்காங்க. a number xன்னு வச்சுக்கிறோம். increased அப்படிங்கிறதுக்கு plus sign by what not 7ங்கிற நம்பர் is அப்படிங்கிறதுக்கு is equal to 25 அப்படின்னு அர்த்தம். இந்த நம்பர் நம்ம xன்னு வச்சுக்கிறனால we have to find the value of x. அப்போ x equal to 25. லெஃப்ட் சைடில் இருக்கிற plus 7 ரைட் சைடு வரும்போது -7 ஆகிடும். ஸோ 18 is the answer for that. ஸோ பாருங்க, இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். Fifth question, which of the following can be a term of an algebraic expression? The question is, ஒரு algebraic expressionல எது ஒரு term-ஆ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் 2 terms இருக்கு, இது 2 term இருக்கு. அப்போ இதெல்லாம் algebraic expression தான் சொல்ல முடியும். இதையும் அப்படி தான் சொல்ல முடியும். பட் இங்கே பாருங்க, ஒரே ஒரு term இருக்கு. Can be a term. இப்போ ஒரு term இருந்தால் இதை தான் நாம ரைட் ஆன்சராக சொல்லுவோம். ஸோ C option is the right one. Sixth question, if x equal to 2, then which of the following is true? எக்ஸுக்கு 2ன்னு போட்டால் எது ரைட் சைடு கரெக்ட் வேல்யூ கொடுக்குதுன்னு பார்க்கணும். இங்கே 2 போட்டிங்கன்னா 7ன்னு வரணும், பட் இது இல்லை. இங்கே 2 போட்டால் -3ன்னு வரணும், இது இல்லை. இங்கே 2 போடுங்க, 2 + 8 is 10 கரெக்டாக இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இந்த சி ஆப்ஷன் தான் ரைட் ஆன்சர். Seventh one, if m plus n is 15, then the value of m, n would be இருக்காங்க. m-ஐயும் n-ஐயும் ஆட் பண்ணால் 15 வரும் அப்படின்ட்டு mn-ஓட வேல்யூஸ் கீழே கொடுத்துருக்காங்க. பாருங்க, இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 17 வருது. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 16, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 13. நமக்கு 15 வரணும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் 15 வருது. ஸோ திஸ் D option is the right answer. Eighth question, while subtracting the expression -3a from 3a இருக்காங்க. 3a-லிருந்து -3a-வை subtract பண்ணுன்னு இருக்காங்க. So this is the way we have to write it in the algebraic formation. So 3a minus of minus plus ஆயிடும், அப்புறம் plus 3a ஆயிடும். So now we have to add it to 6a and this B option is the right answer. Ninth question, the sum of 7pq, 11pq and -4pq இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது ரெண்டும் பாசிட்டிவ் சைன்ஸ், ரெண்டையும் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். 18pq அப்படின்னு கிடைக்கும். இது மைனஸில் இருக்கு. டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் கண்டிப்பாக சப்ராக்ட் தான் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 18ல் 4 போச்சுன்னா 14pq. இதில் பெரிய நம்பர் இதுதான், அதனோட சைன் ப்ளஸ், அதனால +14pq is the answer and so this B option is the right answer. The 10th question, choose the incorrect pair. Verbal statement கொடுத்துட்டு அதுக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. which one is right னு பார்க்கணும். The cost of 5 kg apple and 3 kg oranges are 370. Cost of 1 kg apple x னு வச்சுக்கோ, 1 kg ஆரஞ்சை y னு வச்சுக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ we will write this as 5x plus 3y is equal to 370. பாருங்க, நமக்கு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ரைட். இஃப் அ பேக் ஹேஸ் p நம்பர் ஆஃப் பிஸ்கெட்ஸ் தென் q நம்பர் ஆஃப் பேக்ஸ் ஹாவ் 120 பிஸ்கெட்ஸ். அதை நம்ம ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 120 வரும். pq is 120 வரணும். திஸ் இஸ் ஆல்சோ ரைட். ஏன்னா அதுதான் கொடுத்துருக்காங்க. see, if x number of toys are shared among y number of kids. sharing அப்படின்னா x by y-னு வந்திருக்கணும். அந்த ரிமைனிங் டாய்ஸ் ஆர் 3 அப்படின்னு இருக்காங்க. ஸோ நமக்கு இந்த மாதிரி வரக்கூடாது இந்த ஈக்குவேஷன். இந்த மாதிரி x by y வந்துச்சுன்னா நமக்கு வந்து மீதி 3 வரணும் அப்படின்னு இருக்காங்க. அப்படிங்கும்போது இங்கே ஒரு n வரும். x y-ஆல் டிவைட் பண்ணும்போது இத்தனை பேருக்கு வந்து மீதி இவ்வளோ வரணும் அப்படிங்கிறது இந்த ஃபார்ம்ல தான் வருமே ஒழிய நமக்கு இந்த ஃபார்ம்ல வராது. ஸோ திஸ் இஸ் தி ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ C is the right answer for this 10th question.
11th question, Malar had n number of balls. She gave 5 balls to her brother and has left with 10 balls now. Which of the following equation represent the above situation? மலர் கிட்ட n number of balls இருக்கு. அதை 5 பால் பிரதருக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா கொடுத்துட்டது அப்படின்னா மைனஸ் எவ்வளோ 5. இப்போ மீதி she has left with 10 balls, மீதி 10 பால் இருக்கு. ஸோ இதுதான் ஈக்குவேஷன், நமக்கு கரெக்டான ஃபார்மேஷன். பாருங்க, இந்த B ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். Second Roman, fill in the blanks. 12th question, the equation for the statement the successor of R is 8 is, அதாவது R ஓட சக்சஸர் 8 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒருவேளை 12 ஓட சக்சஸர் என்ன அப்படின்னா அடுத்த நம்பர் தான் சக்சஸர்னு சொல்லுவோம் 13. அப்போ என்ன அர்த்தம், இந்த 12 கூட 1 ஆட் பண்ணால் இதனுடைய சக்சஸர் கிடைக்கும். அதாவது இந்த 12ங்கிறதோடைய சக்சஸர் 13 கிடைக்கும். அப்போ R ஓட சக்சஸர் 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா R கூட 1 ஆட் பண்ணாதான் நமக்கு 8 கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் தி ஈக்குவேஷன் ஃபார் த statement. 13th question, Bala has 2 different types of rods, 3 rods of length C each and 2 rods of length D each as shown below. The total length of the rods by joining all of them is இருக்காங்க. இதுல 3 இருக்கு. ஸோ 3C அப்படின்னு எழுதணும். பாருங்க, டோட்டல் லென்த் இருக்காங்க. ஸோ அடிஷன் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் எத்தனை ராட்ஸ்னா பாருங்க 2Dன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2D அப்படி. The total length of the rods by joining all of them is, இதுல 3Cயும் இதுல 2Dயும் இருக்கனால 3C plus 2D is the answer of it. 14th question, Geeta's mother is 4 times as old as Geeta now. The sum of their present ages is 50. Then Geeta's age is dash years old இருக்காங்க. கீதாவோட ஏஜ் எக்ஸ்னு வச்சுக்கலாம், her mother's age ஒய்னு வச்சுக்கலாம். பட் Geeta's mother is 4 times as old as Geeta now இருக்காங்க. அப்போ இதுதான் mother's age is equal to 4 times of Geeta's age. So y is equal to 4x அப்படின்னு எழுதிக்கலாம். The sum of their present ages இருக்காங்க. அப்போ x plus y, ஏன்னா present age of Geeta is x and mother is y. So x plus y is equal to நம்ம 15 எழுதுறோம். But we know y ஓட value is 4x, அதனால x plus 4x is 50. அப்படிங்கும்போது பாருங்க, இது ரெண்டையும் ஆட் பண்ணா 5x is 50. அப்போ x ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 10. ஸோ கீதாஸ் ஏஜ் இஸ் 10 years old அப்படின்னு, ஏன்னா x is the age of Geeta. ஸோ the Geeta's age is 10 years old அப்படிங்கிறது தான் ஆன்சர். 15th question, Raja has worked for 6 days in a week. His daily wage amount is x. If he spends the amount y and saves the remaining daily, his savings at the end of the week will be dash அப்படின்னு இருக்காங்க. அதாவது ராஜா 6 நாளும் ஒரு வாரத்தில் ஒர்க் பண்ணுறான். அவனுடைய டெய்லி வேஜ் அமௌண்ட் வந்து எக்ஸ்ன்னு இருக்காங்க. அப்போ அவருடைய மொத்த சம்பளம் 6x அப்படின்னு எழுதிக்கலாம். இஃப் ஹீ ஸ்பெண்ட்ஸ் தி அமௌண்ட் ஒய் அண்ட் சேவ்ஸ் த ரிமைனிங் டெய்லி அப்படின்னா ஒய்ங்கிறது அவனுடைய செலவு. 6 நாளைக்கும் அவன் செலவு பண்ணுறான். ஏன்னா ஒரு நாள் தோட தான் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. 6 நாளைக்கும் அவன் செலவு பண்ணுறதை 6y அப்படின்னு எழுதலாம். அண்ட் சேவ்ஸ் த ரிமைனிங் டெய்லி. சேவிங்ஸ் அப்படின்னா இது சேலரி, இது எக்ஸ்பென்சஸ். சேலரியிலேருந்து எக்ஸ்பென்சஸை கழிச்சா தான் நமக்கு என்ன வரும், சேவிங்ஸ் வரும். அப்போ இதுதான். ஸோ 6x minus 6y is the answer. இந்த ரெண்டுலேருந்தும் 6 வெளியே எடுத்துக்க முடியும். 6 into x minus y அப்படின்னு எழுதலாம். ஸோ this answer for this blank is 6 into x minus y. 16th question, 2xy plus 4yz minus 3yx plus minus 3yz இருக்காங்க. இதில் லைக் டேர்ம்ஸ் எதுனா இது இதுக்குனோட லைக் டேர்ம், இது இதனோட லைக் டேர்ம். ஸோ பாருங்க, இது ரெண்டோட சைன்ஸ் பார்க்குறோம், they are different. அப்போ பெரிய நம்பர் சைன் சப்ராக்ஷன். xyனாலும் ஒன்று தான், yxனாலும் ஒன்று தான். ஸோ நமக்கு ஏதோ ஒன்று எழுதிக்கலாம், yxனோ அல்லது xyனோ எழுதலாம். ஏன்னா 1 is the remaining 1yx or 1xyன்னு எழுதிக்கலாம். அடுத்து இந்த ரெண்டையும் பாருங்களேன், இது yz, இது yz. இது ரெண்டில் எது பெரிய நம்பர்னு பார்க்குறோம். இதுதான் பெரிய நம்பர். ஏன்னா டிஃப்ரெண்ட் சைன்ஸ் அப்படின்னா உடனே பெரிய நம்பரோட சைன் போட்டுக்கணும். ப்ளஸ் 4yzல 3yz போச்சுன்னா 1yz அப்படின்னு கிடைக்கும். ஸோ பாருங்க, நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்னா பாசிட்டிவ் ஃபர்ஸ்டாகவும் நெகட்டிவ் பின்னாடியும் yz மைனஸ் xy அப்படின்னு இந்த 16th questionோட ஆன்சரை நம்ம எழுதிட்டோம். 17th question, Renu has a regular hexagon shaped lawn in her garden. பாருங்க, இந்த மாதிரி ஒரு hexagon shaped lawn வந்து ரேணுவோட கார்டன்ல இருக்கு. If the perimeter of that lawn is p, இதோட பெரிமீட்டர்னா ஏரியா அரவுண்ட் த ஃபிகர், அது வந்து நமக்கு p அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் இஸ் p. ஓகேங்களா? we can write it as perimeter is p. Then the side of the lawn is
இதனோட பெரிமீட்டர்னா ஏரியா அரவுண்ட் த ஃபிகர். நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா வெறும் பீன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த சைடு வேணும்னா பாருங்க, இது ஹெக்ஸகன் ஷேப்ட் அப்படிங்கும்போது 6 சைட்ஸ் இருக்கு. ஒரு சைடோட லென்த் வேணும் அப்படின்னா இந்த பியை 6ஆல டிவைட் பண்ணால் நமக்கு இதனுடைய சைடு ஆஃப் தி லான் கிடைச்சிடும். ஸோ தேர்ஃபோர் side of the lawn is P by 6 is the answer for the 17th question. Third Roman, match the following. 18th question, match the following and choose the right answer. 3h and 3k. நமக்கு இந்த variables are different. அதனால இது unlike terms னு சொல்லுவோம். So இதுதான் first A ஓடது. A. Second B பாருங்க, the sum of 5f and minus 2f இருக்காங்க. The signs are different. அதனால subtract பண்ணுவோம். 5fல 2f போச்சு அப்படின்னா 3f அப்படிங்கிறது தான் ஆன்சர். பாருங்க இங்க இருக்கு இல்லையா? So this is this B's answer. Then C, both are like terms. பாருங்க இது AB, இது minus AB. அப்போ சைன்ஸ் தான் டிஃப்ரெண்டா இருக்கு. இது ரெண்டையும் நம்ம லைக் டேர்ம்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் லைக் டேர்ம்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபோர்த் ஒன் தான் நமக்கு ஆன்சர். 5x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க ஒரே ஒரு டேர்ம் இருக்கு. ஸோ we will call this as monomial. ஸோ இது D யோட ஆன்சர். நெக்ஸ்ட் நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் -3gh. இந்த -3ghல எது நம்பரோ அந்த நம்பர் தான் கேட்டிருக்காங்க. நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா வேரியபிள் கூட இருக்கிற நம்பர் -3. பாருங்க இங்க இருக்கா? ஸோ திஸ் இஸ் E. So B, E, D, C, A is the answer for this. Match the following. Fourth Roman, short answer questions. 19th question, the cost of a pen and a pencil is T and V respectively. Raj buys 5 pens and 10 pencils for ₹130. Construct a simple equation for the above situation. அதாவது ஒரு பேனாவோட விலை T rupeesனும் ஒரு பென்சிலோட B rupeesனும் சொல்லியிருக்காங்க. ராஜு வந்து 5 பென் வாங்கியிருக்காரு அப்படின்னா 5வும் ஒரு பென்னோட காஸ்டி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அது டோட்டல் காஸ்ட் தெரியும். அதே போல் 10 பென்சில்ஸ் இருக்காங்க. 10 பென்சிலோட காஸ்ட் வீங்கிறதுனால 5T + 10V இதெல்லாம் சேர்த்து இது ரெண்டோடைய செலவும் நமக்கு 130 ரூபா ஆயிருக்குன்னு இருக்காங்க. ஸோ 5T + 10V = 130 is the equation for this situation. 20th question, find the numerical coefficient of Q while subtracting this from this இருக்காங்க. This should be subtracted from this அப்படின்னும் இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். எதுனா 10p plus 2q minus r. அப்புறம் இதை சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கனால அப்படியே சைன்ஸை சேஞ்ச் பண்ணி கீழே போட்டுக்கலாம். that is the easy method of subtraction. சைன்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுனா ப்ளஸ் 6p மைனஸ் 6p ஆயிடுச்சு. மைனஸ் 5q ப்ளஸ் 5q ஆயிடுச்சு. ப்ளஸ் 3r நமக்கு மைனஸ் 3rன்னு ஆயிடுச்சு. இப்போ நாம் என்ன பண்ணிக்கிட்டா போதும்னா சைன்ஸை பொறுத்து அடிஷன் பண்ணிக்கலாம். பாருங்க ரெண்டும் சேம் சைனா அதே சைன் போட்டு 4rனும், பாருங்க இது ரெண்டும் சேம் சைன் அப்படிங்கறனால ப்ளஸ் 7q அப்படின்னும், இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் சைன்கிறனால பெரிய நம்பர் சைன் அண்ட் சப்ராக்ஷன் 10ல 6 போச்சுன்னா 4p அப்படின்னும் நம்ம இது கண்டுபிடிச்சிட்டோம். we got the equation but we want to find the numerical coefficient of q. இப்போ q கூட இருக்கிற நம்பர் எதுன்னு கேட்டிருக்காங்க. therefore the numerical coefficient of Q is அப்படின்னு Q கூட என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்குறோம். +7 நம்ம 7 அப்படின்னு எழுதிட்டோம். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் த 20th question. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ சில்ட்ரன்.